பிரியமானவர்களே, உங்களுக்கு ரொம்ப நேரம் ஜெபிக்க முடியலைன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறீங்களா? நான் ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன், ஆனால் ஒரு 5 நிமிஷம் தான் என்னால் பண்ண முடியுது, மேக்ஸிமம் 10 நிமிஷம் கூட பண்ண முடியலைன்னு சொல்லி நினைக்கிறீங்களா? நான் ஜெபிக்க முழங்கால் போட்டவொடனே எனக்கு தூக்கம் வருதுன்னு சொல்லி நினைக்கிறீங்களா? நான் ஜெபிக்க முழங்கால் போட்டவொடனே பலவிதமான சிந்தனைகள் என்னை ஆளுகை செய்து நான் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறேன், வேறு எங்கெங்கேயோ நான் போயிடுறேன், அதுக்கப்புறம் எனக்கு டைம் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறீங்களா? உங்களுக்காக இந்த வீடியோ. ஜெபிப்பது என்பது தேவனோடு நாம் பேசுவதுன்ற எண்ணம் நம் மனதில் இருக்க வேண்டும். ஜெபம் என்பது என்ன? நாம் தேவனோடு உரையாடுவது, பேசுவது. நீங்க ஒரு ஃப்ரெண்டோட சேட் பண்றீங்கல்ல, தொடர்ந்து அந்நேரம் தூங்கிடுறீங்களா? இல்ல அந்நேரம் பலவிதமான அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா நீங்க வேற சிந்தனையில போயிட்டீங்கன்னா எப்படி பதில் சொல்லுவீங்க? இல்லையா? அப்போ இது தேவனோடு நாம் உரையாடுகின்றது. சரி, இப்போ எப்படி நாம் உரையாடுவது? தூங்கிரும். ஆண்டவரோடு எப்படி உரையாடுவது? நாம் காலை எழுந்தவுடன் நான் தேவ சமூகத்தில் ஜெபிக்க நாம் போகும்போது தேவனுக்கு நாம் முதலில் ஸ்தோத்திர பலிகளையும் நன்றி பலிகளையும் நாம் ஏறெடுக்க வேண்டும். பிரியமானவர்களே, நன்றி சொல்லுங்க. ராத்திரி முழுக்க அவர் நம்மளை பாதுகாத்தார்ல. எத்தனை பேர் ராத்திரி தூங்கினவங்க காலையில் இல்லாமல் செத்து போயிடுறாங்க. உயிரோடு நம்மளை பாதுகாத்தாரே, நல்ல தூக்கத்தை கொடுத்தாரே. ஒவ்வொன்றுக்கும் எத்தனையோ பேருக்கு சாப்பிட்றதுக்கு ஆகாரம் இல்லை, உடுத்துறதுக்கு உடை இல்லை, இருக்க வீடு இல்லை. ஆனால் கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். தாய் தகப்பனை கொடுத்திருக்கிறார், நல்ல உறவுகளை கொடுத்திருக்கிறார், நல்ல ஆலயத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல சபையை கொடுத்திருக்கிறார் இல்லையா? இவை எல்லாவற்றையும் நல்ல வேலையை கொடுத்திருக்கிறார், பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார், வயதானவங்களுக்கு பேர பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். அப்போ ஆண்டவருக்கு இது எல்லாவற்றுக்கும் நாம் நன்றி சொல்லி 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 நாம் தேவனிடத்தில் நன்றி நாம் அவரிடத்துல சொல்றது, அவரோட பேசுறது தான். முந்தின நாள் ஒருத்தட்ட போய் ஒரு 1000 ரூபாய் நீங்கள் கடன் வாங்கிட்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்க. மறுநாள் அவரை வழியில் பார்க்குறீங்க. அப்போ நீங்கள் அவரை பார்த்து என்ன சொல்லுவீங்க? நேற்று நான் வந்தேன், அர்ஜென்ட்டான நேரத்தில் எனக்கு பைசா கொடுத்துட்டீங்க, பரவாயில்ல, தேங்க்ஸு, நான் அவசரப்பட்ட நேரத்தில் எனக்கு ஒரு உதவி செஞ்சீங்க, நன்றி அப்படின்னு சொல்லுவீங்கல்ல. அதுபோல் தான் பிரியமானவர்களே, நாம் தேவனுக்கு நன்றி நல்லா சொல்லுங்கள். கணவன் ஆண்டவரே எனக்கு நல்ல ஒரு மனைவியை கொடுத்தீங்க, நல்ல புத்திசாலியான மனைவியை கொடுத்தீங்க, குணசாலியான ஸ்திரீயை கொடுத்துருக்குறீங்க. அவங்க அப்படி இல்லைன்னாலும் பரவாயில்ல, நீங்கள் அப்படி சொல்லுங்கள். நீங்கள் அப்படி சொல்ல 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 ஆண்டவர் அதே குணமாய் மாற்றுவார். அதே குணமாய் அது மாதிரி மனைவி எனக்கு நல்ல கணவரை கொடுத்தேன், ஸ்தோத்திரம்னு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். நான் பிள்ளைகளை கொடுத்தேக்காய், ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். அது மாதிரி பெற்றோர் கொடுத்துருக்குறாங்க, உங்கள் நல்ல வேலை கொடுத்துக்காய், தேவனுக்கு நன்றி செலுத்துங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். உங்கள் சபை பாஸ்டருக்காய் ஸ்தோத்திரம், அது ரொம்ப முக்கியமான காரியம். உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்த பாஸ்டர், உங்களை ரட்சிப்புக்குள்ளே வழி நடத்தினவங்க எல்லாரையும் நினைத்து நினைத்து நன்றி சொல்லுங்கள், நன்றி சொல்லுங்கள். தேவன் உங்களை ரட்சித்ததை நினைத்து எல்லாவற்றையும் நினைத்து ஸ்தோத்திரத்தோடு தேவனுக்கு நன்றி பலி. இதை நீங்கள் ஒன்றா சொல்லி 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 எல்லாத்துக்கும் கொடுத்த உணவு கொடுத்ததுக்கு, ட்ரெஸ்ஸு கொடுத்ததுக்கு, சாப்பிட்றதுக்கு நமக்கு கொடுத்ததுக்கு, இரவில் நல்ல தூக்கத்தை கொடுத்ததுக்கு, நல்ல நண்பர்களை கொடுத்ததுக்கு, எல்லாவற்றுக்கும் நீங்கள் இதை சொல்ல 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 முந்தின நாள் என்னெல்லாம் கர்த்தர் உங்களை வழி நடத்தினார் அதுக்கெல்லாம் இன்றைக்கி நன்றி சொல்லுங்கள். நேற்றைய பொழுதுல தேவன் உங்களை எப்படி போக்குவரத்தில் பாதுகாத்து கொண்டாரு, நன்றி சொல்லுங்க. ஆஃபீஸில் வந்த எத்தனையோ பிரச்சனைகள்ல இருந்து உங்களை விடுவித்தாரு, அதுக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி சொல்லிக்கிட்டே அதுக்கே ஒரு 10 நிமிஷம் கூட ஆயிரும். அப்புறம் தேவனுடைய நாமம் அதிசயமானது, ஆச்சரியமானது, வல்லமை உள்ளது. அந்த நாமங்களை சொல்லி சொல்லி ஆண்டவரை துதியுங்கள். யெகோவா ஈரே, நீர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வீர், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றிப்பா. யெகோவா ஷம்மா, நீர் எங்கள் கூடவே இருக்கிறீர், உமக்கு நன்றின்னு சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி 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 அவரை உயர்த்தி அவருக்கு நன்றி சொல்லுங்கள். அதுக்கப்புறம் ஆண்டவருக்கு நீங்கள் ஜெபிக்கணும். இதெல்லாம் ஜெபத்தில் தேவனோடு பேசுகிறது அவருக்கு விருப்பம்.
10 குஷ்டரோகி சுகமடைந்துட்டு ஒருத்தன் தான் திரும்பி வந்தான். மீதி 9 பேர் எங்கன்னு கேட்டார் ஆண்டவர். அப்போ நாம் இதை சொல்லும்போது அவர் மனம் மகிழ்வார். ஏன்னா அவர் சொல்கிறார், உன் தேவை என்ன என்று என் வாயிலிருந்து புறப்படுவதற்கு முன்பு அறிந்திருக்கிற கர்த்தர். அதற்கு பிறகு இன்றைய நாளைக்கு நன்றி சொல்லுங்க. இன்று எத்தனை காரியங்கள் இருக்கு நன்றி சொல்வதற்கு. ஒரு பாட்டே இருக்கு பாருங்க, நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. அந்த நன்றி நன்றி நன்றின்னு சொல்றதுக்கு 1000 நாவுகள் இருந்தாலும் போதாது. அதிகாலையில் நன்றி பலி ஏறெடுப்போம். ஸ்தோத்திரம். அடுத்த ஆண்டவருக்கு அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். அடுத்து உங்களுக்குன்னு சொல்லி நீங்கள் ஜெபிக்கிறதை காட்டிலும் மற்றவர்களுக்காக நீங்கள் விண்ணப்பங்களை ஏறெடுங்க. யோபு எப்படி தன் சிநேகிதருக்காக ஜெபிக்கும் போது அவருக்கு விடுதலை, அவருக்கு 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தாரோ, அதுபோல் நமக்கு தெரியும், நம்ம ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க, நம்ம உறவினர்கள், நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க, நம்ம இது எல்லாரையும் நமக்கு சபை மக்கள் இவங்களை பற்றி தெரியும். என்ன காரியங்கள் உங்கள் மனசில் இருக்கோ, அவங்க திருமண காரியமாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு காரியமாக இருக்கலாம், அவங்க ரட்சிப்பாக இருக்கலாம், மெயினாக அவங்களுக்கு வேலை கிடைக்காதவங்களாக இருக்கலாம், குழந்தை இல்லாதவங்களாக இருக்கலாம். இந்த காரியங்களுக்காக தேவனிடத்தில் ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்கள். அடுத்து தேசத்திற்காக ஜெபம் பண்ணுங்கள். உங்கள் பாஸ்டர் கிடைக்கும் உங்கள் சபை மக்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இதெல்லாம் நீங்கள் 10 நிமிஷம் நீங்கள் வச்சுக்கிட்டே வாங்களேன். எவ்வளோ நேரம் ஆகுது பிரியமானவர்களே, நேரம் போகிறதே தெரியாது. அப்படி நாம் அதிகாலையில் நாம் ஜெபிப்பதற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். பிரியமானவர்களே, எப்பொழுதெல்லாம் நாம் தேவனிடத்தில் ஜெபிப்பதற்கு என்று போகிறோமோ அப்பொழுதெல்லாம் நன்றி, துதி, ஸ்தோத்திர பலி, அதுக்கப்புறம் மற்றவர்களுக்காய் நாம் விண்ணப்பங்கள் ஏறெடுக்கிறது. இது எல்லாவற்றையும். 2வது ஒரு முக்கியமானது ஒன்று விட்டுட்டேன். தேவனிடத்தில் நாம் பக்கத்தில் போகும்போதே நாம் பரிசுத்தத்தை குறித்து நாம் அறிக்கையிட வேண்டும். நாம் பரிசுத்தப்படும்படியாய் நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஏன்னா பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. ஆண்டவர்கிட்ட போய் பரிசுத்தம் இல்லாமல் போய் நிற்க முடியாது. நீங்கள் குளிக்காமல் கொள்ளாமல் எந்திரிச்ச மேனிக்கு ஊத்தவையோடு போய் ஒரு பெரிய ஒரு அதிகாரியை பார்க்க முடியாது. பல்லு விளக்கி குளித்து தலை சீவி நீட்டாக ட்ரெஸ் பண்ணால் தான் அவங்கள போய் பார்க்க முடியும். அதுபோல் தான் பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் நாம் தேவனோடு நாம் உரையாடுவது நாம் பரிசுத்தம் இல்லாமல், பரிசுத்தம் என்பது வெளிப்புறத்தில் மாத்திரமல்ல, நம் ஆவி ஆத்துமா பரிசுத்தம், எல்லாவற்றையும் ஆவி ஆத்மா சரீரம் 3லும் பரிசுத்தம் காணப்பட வேண்டும். முக்கியமாக நம் நினைவுகளில் பரிசுத்தம், சிந்தனையில் பரிசுத்தம், செயல்களில் பரிசுத்தம், நம் வாயின் வார்த்தையில் பரிசுத்தம். இதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என்னை கழுவுங்க, என் பாவங்களை கழுவுங்க, சிவந்த குருதி போல இருக்கிற என் பாவத்தை உறைந்த மழையை போல மாற்றுங்க. நம்ம பாவம் முந்தின நாள் நம்ம பாவம் செய்யாமல் இருந்திருக்கவே மாட்டோம். தெரியாதப்போ கூட நம்ம செஞ்சுருப்போம். பிறரை அவமதிக்கிறதே பாவம்னு வேதத்தில் சொல்லுது. அப்போ பாவம் நம்மளை அறிந்தும் அறியாமலும் செய்து கொண்டு இருக்கிறோம். அப்போ ஆண்டவர் இடத்துல, ஆண்டவரே உம் விருப்பம் நிறைவேற்றலையே, உம் விருப்பம் என்னன்னு எனக்கு தெரியலையே, உம் விருப்பம் என்னன்னு எனக்கு கற்றுத்தார ஆண்டவரே, அதை தெரிந்து கொள்ளும்படியா எனக்கு கிருபை பாராட்டுங்கன்னு சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். தேவனுடைய விருப்பங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் அவரோட பேசும்போது கேட்கணும். உங்கள் விருப்பம் என்ன சொல்லுங்கப்பா. பாஸ்டர் சொல்லுவார், விருப்பம் செய்யா, உன் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு நான் போகிறதே என்னை தடுத்துருங்க அப்படின்பார் பாட்டில். தேவனுடைய விருப்பத்தையும் அதை நாம் அறிந்து கொள்ளும்படியாக நாம் கேட்க வேண்டும். தேவனுடைய சித்தம் செய்ய நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ஜெபத்தில் அது முக்கியமான ஒன்று. நம் தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்ததில் அதுதான். பரமண்டலங்களில் இருக்கும் எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல இப்பூமியிலும் செய்யப்படுவதாக. பார்த்தீங்களா? தேவனுடைய சித்தத்தை நிறைவேறும்படியாய் நாம் ஜெபிக்க வேண்டும். அதற்கு தான் இயேசு கிறிஸ்து நமக்கு அதை கற்றுக் கொடுத்தார். ஆண்டவரே, இந்த நாளில் உங்கள் சித்தம் என்னோட செய்கையில் நிறைவேறணும்ப்பா, எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறணும்ப்பா, என் பிள்ளைங்க வாழ்க்கையில் நிறைவேறணும்ப்பா, உங்கள் சித்தம் மாத்திரம் நிறைவேறணும்னு சொல்லி கட்டாயம் ஜெபிக்க வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவர் சித்தத்தை மீறி போகிற எதுவுமே நன்மை இல்லை, தீமையாக தான் முடியும். முதல்ல பார்த்தா தெரியாது, போக போக தெரியும். அதுபோல் தான்
ஒரு விஷயம், ஒரு ஐஸ்கிரீமை பார்த்தோன்னே ரொம்ப ஆசையாக இருக்குன்னு சாப்பிட்றோம் மழை நேரத்தில். உடனே ஒன்றும் தெரியாது, ஜாலியாக சந்தோஷமாக தான் இருக்கும், அனுபவிப்போம். ஆனால் 3 நாள் கழித்து ஒருவேளை அந்த ஐஸ்கிரீம் பழைய ஐஸ்கிரீம் இருந்ததுன்னா தொண்டையை பிடிச்சதுன்னு வச்சா கிட்டத்தட்ட 10 நாள் 15 நாள் போராடி கஷ்டப்படுவோம். அதுபோல் தான் தேவ சித்தத்தை மீறி நாம் என்ன நம் வாழ்க்கையில் காரியங்கள் நடந்தாலும் அது பாவமே, அது நமக்கு சாபமே, அது நம் வாழ்க்கையின் தீங்கு தான், நன்மையை கொண்டு வர. அதனால் ஒவ்வொரு நாளும் நாம் தேவ சித்தம் நம் வாழ்க்கையில் நிறைவேறும்படி நாம் ஜெபிக்க வேண்டும் பிரியமானவர்களே. இப்படியாக நீங்கள் ஜெபிக்கும் போது நிச்சயமாக ஒரு மணி பல மணிக்கணக்காக நம்ம ஜெபிக்கலாம். தேவ சமூகத்தில் காத்திருப்பது சந்தோஷம். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் கருத்துக்களை தயவு பண்ணி நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. நீங்கள் ஜெபிக்கிற வேலையில் கர்த்தர் நீங்கள் எப்படி ஜெபிக்கிறீங்க, அதிக நேரம் ஜெபிக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய அனுபவங்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போட்டிங்கன்னா அது மற்றவர்களுக்கு உண்மையில் ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. உங்கள் அனுபவங்களை எழுத தயவு பண்ணி மறக்காதீங்க. கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.